Hi everybody, welcome back to learn a new prose piece on A.G.Gardiner'S essay on the rule of the road that emphasizes the importance of responsible public behavior regarding the liberty of others. அதாவது பொது இடங்கள்ல மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் குறித்தும் தனி மனித சுதந்திரம் மற்றும் பொது சுதந்திரம் பற்றின அளவுகோல்களை தனது கட்டுரையான ஆன் தி ரூல் ஆஃப் தி ரோட்ல வெளிப்படுத்துகிறார் A.G.Gardiner. பாடப்பகுதிக்குள்ள போறதுக்கு முன்னாடி A.G. Gardiner பற்றி தெரிஞ்சுக்கலாம். A.G. Gardiner இங்கிலாந்து தேசத்துல உள்ள எசெக்ஸ் மாகாணத்துல கிளம்ஸ்ஃபோர்ட் என்ற நகரத்துல ஜூன் 2, 1865 பிறந்தார். He was an English journalist, editor and author. அதாவது ஒரு ஆங்கில பத்திரிகையாளர், பதிப்பாசிரியர் மற்றும் சிறந்த நூல் ஆசிரியர். கார்டினர் மிக சிறுவனாக இருக்கும் போதே தினசரி நாளிதழ்கள் வெளியிடும் பத்திரிகை அலுவலகங்களில் பணிபுரிந்துள்ளார். டைரி மில்க் சாக்லேட் நிறுவனத்தின் உரிமையாளரான ஜார்ஜ் கேட்பரி 1901 டெய்லி நியூஸ் என்ற பத்திரிகையை விலைக்கு வாங்கினார். 1902 A.G. Gardiner இந்த டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பதிப்பாசிரியராக பொறுப்பேற்றார். 15 வருடங்கள் சிறப்பாக பணியாற்றிய போதும் கேட்பரி குடும்பம் புதிய பதிப்பாசிரியரான லார்ட் ஜார்ஜ் என்பவருக்கு அதிக ஆதரவு தந்ததால் A.G. Gardiner தனது பணியை துறந்தார். வேலையை இழந்த A.G. Gardiner உலகின் முதல் தினசரி மாலை நாளிதழான தி ஸ்டார் என்ற பத்திரிகைக்கு ஆல்பா ஆஃப் தி ப்ளோ என்ற புனைப்பெயரில் பல சிறந்த கட்டுரைகளை எழுதி அனுப்பினார். ஆல்பா என்றால் மிக பிரகாசமான நட்சத்திரம், அதுவும் ப்ளோ என்ற விண்மீன் கூட்டத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரம் என்பதால் A.G. Gardiner ஆல்பா ஆஃப் தி ப்ளோ என்ற புனைப்பெயரில் எழுதினார். இவர் எழுதி அனுப்பிய அனைத்து கட்டுரைகளும் தி ஸ்டார் மாலை நாளிதழில் வெளிவந்தது. மிகப்பெரிய வரவேற்பையும் மக்களிடம் பெற்றது. A.G. Gardiner'in புகழ்பெற்ற கட்டுரைகள் புத்தக வடிவில் தொகுக்கப்பட்டன. 1960 பெபிள்ஸ் ஆன் தி ஷோர், 1920 லீவ்ஸ் இன் தி விண்ட், விண்ட் ஃபால்ஸ், 1924 மெனி ஃபரோஸ் போன்றவை மிக பிரபலமானது. நம்ம பாடப்பகுதியான ஆன் தி ரூல் ஆஃப் தி ரோட் என்ற கட்டுரை லீவ்ஸ் இன் தி விண்ட் என்ற புத்தக தொகுப்பில் 37வது கட்டுரையா இருக்கு. His style was instructive social essays. அதாவது A.G. Gardiner'in கட்டுரையின் நடையானது சமூகத்திற்கு அறிவுறுத்தும் விதமாக இருக்கும். Moreover, he preached with illustrations. அதாவது விரிவான விளக்கங்களுடன் உபதேசிப்பார். நம்ம பாடப்பகுதியில சமூகத்திற்கு என்ன உபதேசம் செய்திருக்காருன்னு பாப்போமா? A stout old lady was walking with her basket down the middle of a street in Petrograd to a great confusion of the traffic and with no small peril to herself. பெட்ரோகிராட் நகரின் வீதியில் ஒரு தடித்த வயதான பெண்மணி தனது பையுடன் சாலையின் மைய பகுதியில் போக்குவரத்திற்கு பெரும் குழப்பத்தை உண்டாக்கியும் தனக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் குறுக்கே நடந்து சென்றதாக சொல்கிறார் A.G. Gardiner. நம்ம பாடப்பகுதியானது abridged version, அதாவது சுருக்கப்பட்ட கட்டுரையாகும். ஒரிஜினல் வெர்ஷன்ல that was a jolly story which Mr. Arthur Ransom told the other day in one of his messages from Petrograd என்று ஆரம்பிக்கும். அதாவது A.G. Gardiner முழு கட்டுரையின் தொடக்கமானது மிஸ்டர் ஆர்தர் ரான்சம் என்பவர் பீட்ரோகிராட் செய்தியிலிருந்து மகிழ்ச்சியாக சொல்லிய கதை என்று இருக்கும். ஆர்தர் ரான்சம் என்பவரும் ஒரு பத்திரிகையாளரே. அவர் ரஷ்யாவின் மிக முக்கிய நகரமான பீட்ரோகிராட் பற்றி சொல்லிய செய்தியிலிருந்து சொன்ன மகிழ்ச்சியான கதை. பீட்ரோகிராட் நகரமானது உலக புகழ் பெற்ற நகரமாகும். போக்குவரத்து நெரிசலுக்கு பேர் போன நகரம். பல கலாச்சாரத்தை சேர்ந்த மக்களும் இந்த பீட்ரோகிராட் நகரத்துல இருப்பாங்க. A.G. Gardiner தனது கட்டுரையில் சொன்ன வயதான பெண்மணியின் கதையானது உண்மையாகவே பீட்ரோகிராட் வீதியில் நடந்த நிகழ்வாகும். A.G. Gardiner எதை சொன்னாலும் சரியான விளக்கத்துடைய சொல்லுவார் என்பதற்கு இது சான்றாகும். It was pointed out to her that the pavement was the place for pedestrians, but she replied, I am going to walk where I like. We have got liberty now. பாதசாரிகள் நடந்து செல்லும் நடைமேடையை அந்த வயதான பெண்மணியிடம் சுட்டிக்காட்டிய போது, என் விருப்பப்படி நடக்கிறேன், இப்போது நமக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளதாக பதில் சொல்கிறார் அந்த பெண்மணி.
It did not occur to the dear old lady that if liberty entitled the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. சுதந்திரம் என்பது ஒரு பாதசாரிக்கு சாலை நடுவில் நடப்பதற்கு உரிமை தந்தால் அத்தகைய சுதந்திரம் உலகளவிய குழப்பத்தையே உண்டு பண்ணும் என்பது அந்த பெண்மணிக்கு தெரியவில்லை என்கிறார் A.G. Gardiner. Everybody would be getting in everybody else's way and nobody would get anywhere. எல்லோரும் இன்னொரு நபரின் வழியில் சென்றால் ஒருவருமே எங்கும் செல்ல முடியாத நிலைதான் ஏற்படும். Individual liberty would have become social anarchy. தனி நபரின் சுதந்திரம் ஒரு சமூக அராஜகமாக மாறும் நிலையை ஏற்படுத்தும் என்கிறார் A.G. Gardiner. There is a danger of the world getting liberty drunk. In these days, like the old lady with the basket, and it is just as well as to remind ourselves of what the rule of the road means. பையுடன் நடந்த பெண்மணியின் செயலால் எல்லோரும் சுதந்திர உணர்வால் தங்கள் விருப்பப்படி நடக்க ஆரம்பிக்கும் அபாயம் உலகில் ஏற்படும். அதனால் சாலை விதி என்னவென்று நமக்கு நினைவூட்டிக் கொள்வது நல்லது என்கிறார் A.G. Gardiner. பொதுவா ட்ரங்க் என்ற பதம் மதுவை அதிகமாக உட்கொள்வதை குறிக்கும். ஆனால் A.G. Gardiner லிபர்ட்டி ட்ரங்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தி மக்கள் சுயநலத்துடன் மற்றவரை பற்றி சிந்திக்காமல் தங்களின் விருப்பத்தை மட்டும் அதிகமாக சிந்திப்பதை தெளிவாக உணர்த்துகிறார். It means that in order that the liberties of all may be preserved, the liberties of everybody must be curtailed. சாலை விதி என்பது எல்லாருடைய சுதந்திரத்தையும் பாதுகாக்க, எல்லாருடைய சுதந்திரத்தையும் கட்டுப்படுத்துவதாகும். When the policeman, say at Piccadilly Circus, steps into the middle of the road and puts out his hand, he is a symbol not of tyranny but of liberty. Piccadilly Circus என்பது லண்டனின் பல சாலைகள் இணையும் இடமாகும். அதிக போக்குவரத்து நெரிசல் உள்ள சாலை சந்திப்பும் கூட. இது போன்ற இடத்தில் காவலர் சாலையின் நடுவில் நின்று தனது கையை நீட்டுகிறார் என்றால் அவர் சட்டமின்மையின் அடையாளம் அல்ல, மாறாக சுதந்திரத்தின் அடையாளம் என்கிறார் A.G. Gardiner. You may not think so. You may, being in hurry and seeing your court pulled up by his insolence of office, feel that your liberty has been outraged. காவலர் சுதந்திரத்தின் அடையாளம் என்று எண்ண மாட்டீர்கள். நீங்கள் அவசர வேலையாக காரில் சென்று கொண்டிருக்கும் போது உங்கள் காரை காவலர் முரட்டுத்தனமாக நிறுத்திவிட்டால் நீங்கள் உங்கள் சுதந்திரம் பறிபோய் விட்டதாக உணர்கிறீர்கள் என்கிறார் A.G. Gardiner. How dare this fellow interfere with your free use of the public highway? இந்த ஆளுக்கு பொதுவான பாதையை சுதந்திரமாக பயன்படுத்துவதை தடுக்க என்ன தைரியம் என்று கூட கேட்பீர்கள் என்கிறார் A.G. Gardiner. Then if you are a reasonable person, you will reflect that if he did not interfere with you, he would interfere with no one. And the result would be that Piccadilly Circus would be maelstrom that you would never cross at all. நீங்க கொஞ்சம் யோசிக்கிற ஆளா இருந்தா இந்த காவலர் உங்களை தடுக்கலன்னா அவர் யாருக்குமே இடைஞ்சல் செய்யலன்னு நினைப்பீங்க. ஆனா இதோட விளைவு பிக்காடிலி சர்க்கஸ் என்ற இடம் பெரும் கடலின் நீர் சுழி போல வாகன நெரிசலால் ஸ்தம்பிக்கும். You have submitted to a curtailment of private liberty in order that you may enjoy a social order which makes your liberty a reality. உங்க சுதந்திரத்தை உண்மையாக சமூகத்தோட சீரான நிலையை அனுபவிக்க மக்களோட தனி மனிதனின் சுதந்திரத்தை விட்டு தர்றதாக சொல்கிறார் A.G. Gardiner. Liberty is not a personal affair only but a social contract. சுதந்திரம் என்பது தனிநபர் தொடர்பான விஷயம் மட்டுமல்ல, அது ஒரு சமூகத்தோடு உண்டான ஒப்பந்தம்னு விளக்கம் தர்றாரு A.G. Gardiner. இதை இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா சுதந்திரம் என்பது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய விருப்பம் கிடையாது, சமூகத்தில் உள்ள அனைத்து மக்களும் சுதந்திரத்தை அனுபவிப்பதாகும். It is an accommodation of interest in matters which do not touch anybody else's liberty. Of course, I may be as free as I like. சுதந்திரம் என்பது நலன்களை உள்ளடக்கியது. பிறரின் சுதந்திரத்தை தொடாமல் அல்லது தடுக்காமல் ஒவ்வொருவரும் தங்கள் விருப்பப்படி சுதந்திரத்தை உணரலாம் என்கிறார் A.G. Gardiner. If I choose to go down the road in a dressing gown, who shall say me nay? வீட்டில் பயன்படுத்தக்கூடிய தளர்வான ஆடையை அணிந்து கொண்டு தான் தெருவில் நடந்து செல்ல விரும்பினால் அது தவறென்று யார் சொல்ல முடியும்? You have liberty to laugh at me,
but I have liberty to be indifferent to you. நீங்கள் என்னை பார்த்து சிரிக்க உங்களுக்கு சுதந்திரம் உண்டு, ஆனால் உங்களை பார்க்கிலும் நான் மாறுபட்டவனாக இருப்பது என் சுதந்திரம் என்கிறார் A.G. Gardiner. And if I have a fancy for dyeing my hair or waxing my mustache, which heaven forbid, or wearing an overcoat and sandals, or going to bed late or getting up early, I shall follow my fancy and ask no man's permission. A.G. Gardiner தன்னுடைய விருப்பப்படி தலைமுடிக்கு சாயம் பூசுவதையோ விண்ணுலகமே தடை செய்யக்கூடிய மெழுகை பயன்படுத்தி மீசையை நீக்குவதையோ மேலங்கி அல்லது செருப்பை அணிவதையோ தாமதமாக உறங்க செல்வதையோ அல்லது சீக்கிரமாக எழுந்திருப்பதையோ யாரிடமும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை என்கிறார். I shall not inquire of you whether I may eat mustard with mutton. A.G. Gardiner தனது ஆட்டிறைச்சியில் கடுகு சேர்த்து உண்பதை பற்றி மற்றவரிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை என்கிறார். And you will not ask me whether you may follow this religion or that, whether you may prefer Elo Wheeler Wilcox to Wordsworth or Chopin to Sade. In all these and thousands other details, you and I please ourselves and has no one's leave. மற்றவர்களும் A.G. Gardineriடம் தாங்கள் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்பதையோ, கவிஞரான வேர்ட்ஸ்வர்த்துக்கு பதிலாக ஈலோ வீலர்ஸ் வில்காஸ் எழுதிய பாடல்களை வாங்க விரும்புவதை பற்றியோ, சாம்பன் என்ற மதுபானத்தையோ அல்லது ஷாண்டி என்ற எலுமிச்சை சாற்றை குடிக்க விரும்புவதை பற்றியோ கேட்க வேண்டியதில்லை. இதுபோல பல ஆயிரம் விஷயங்களிலும் A.G. Gardiner மற்றவர்களின் அனுமதியின்றி தன்னுடைய விருப்பப்படி நடந்து கொள்ளலாம் என்கிறார். We have a whole kingdom in which we rule alone, can do what we choose, be wise or ridiculous, harsh or easy, conventional or odd. நமக்கென்று ஒரு முழு ராஜ்யம் உண்டு, அதில் ஒவ்வொருவரும் தனித்த ஆட்சி நடத்துகிறதாக சொல்கிறார் A.G. Gardiner. நாம் விரும்புவது அறிவுள்ளதாகவோ அல்லது கேளிக்கைக்குரியதாகவோ, கடுமையாகவோ அல்லது எளிதானதாகவோ, பாரம்பரியமாகவோ அல்லது வழக்கத்தில் இல்லாததாகவோ செய்கிறோம் என்கிறார் A.G. Gardiner. But when we step out of kingdom, our personal liberty of action becomes qualified by other person's liberty. ஆனால் நாம் நம்முடைய ராஜ்யத்திற்கு வெளியே காலடி எடுத்து வைத்துவிட்டால் நம்முடைய தனி சுதந்திரம் என்பது பிற மக்களின் சுதந்திரத்தால் நிர்ணயிக்கப்படுகிறது என்கிறார் A.G. Gardiner. I might like to practice on the trombone from midnight till 3 in the morning. A.G. Gardiner நள்ளிரவு முதல் அதிகாலை 3 மணி வரை பேர் இசையை எழும்பக்கூடிய கொம்பு போன்ற வடிவுள்ள கருவியை ஊதி பயிற்சி செய்ய விரும்பலாம். If I went on to the top of Everest to do it, I could please myself, but if I do it in my bedroom, my family will object. அதுவும் எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு சென்று பயிற்சி செய்தால் அது A.G. Gardiner சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் அவர் தனது படுக்கை அறையில் ட்ராம்போன் கொண்டு பயிற்சி செய்தால் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை தடை செய்வார்கள் என்கிறார் A.G. Gardiner. And if I do it out in the streets, the neighbors will remind me that my liberty to blow the trombone must not interfere with their liberty to sleep in quiet. அதுவே A.G. Gardiner தெருக்களில் செய்தால் ட்ராம்போனை ஊதும் A.G. Gardiner சொந்த சுதந்திரம் அயல் வீட்டார் நிம்மதியாக உறங்கும் அவர்களின் சுதந்திரத்தில் குறுக்கிடும் என்பதை மற்றவர்கள் நினைவூட்டுவார்கள் என்கிறார். There are a lot of people in the world and I have to accommodate my liberty to their liberties. இவ்வுலகில் ஏராளமான மனிதர்கள் இருக்கிறார்கள் மற்றும் A.G. Gardiner தனது சுதந்திரத்தை மற்றவர்களின் சுதந்திரத்தோடு ஒத்திசைத்து செல்லுமாறு செய்ய வேண்டும். We are all liable to forget this and unfortunately we are much more conscious of the imperfection of others in this respect than of our own. நாம் இதையெல்லாம் எளிதில் மறந்து விடுவதாக சொல்கிறார் A.G. Gardiner. துரதிர்ஷ்டவசமாக இந்த விஷயத்தில் நாம் பிறரின் குறைபாடுகளை கவனமாக பார்க்கிறோமே தவிர நம்முடைய குறைபாடுகளை மறந்து விடுகிறோம் என்கிறார் A.G. Gardiner. A reasonable consideration for the rights or feelings of others is the foundation of social conduct. ஒரு சமூக நடத்தையின் அடித்தளமானது அறிவிற்கு ஏற்ப பிறரின் உரிமைகளையும் உணர்வுகளையும் நாம் கருத்தில் கொள்வதில் உள்ளது. It is the small matters of conduct in the observation of the rules of the road that we pass judgment upon ourselves and declare that we are civilized or uncivilized. சிறிய விஷயங்களில் அதிலும் சாலை விதிகளை பின்பற்றுவதில் நாம் நடந்து கொள்ளும் முறையில் நாம் நமக்கே தந்து கொள்ளும் தீர்ப்பே நாம் நாகரிகமானவர்களா
அல்லது அநாகரிகமானவர்களா என்று பறைசாற்றி விடுகிறது. இதை ரத்தின சுருக்கமா சொல்லணும்னா, கொடிய கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்க செய்ய வேண்டிய சிறிய விஷயம் வெளியே போகும்போது மாஸ்க் அணிவது, அதாவது முகக்கவசம் அணிவது. முகக்கவசம் அணிவதால் நோய் தொற்று மற்றவர்களுக்கு பரவாது. ஆனா நாம் அதை செய்யறோமான்னு யோசிச்சா நமக்கு நாமளே தீர்ப்பு சொல்லிடலாம். நாம நாகரிகமானவர்களா அல்லது அநாகரிகமானவர்களான்னு. இதுதான் A.G. கார்டினரும் சாலை விதிகள் மூலம் புரிய வைக்க முயற்சி செய்துள்ளார். தன்னை பற்றியும் தன் சுதந்திரத்தை பற்றியும் மட்டுமே சிந்திக்க கூடாது, மற்றவர்களின் சுதந்திரத்தையும் உணர்வுகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் A.G. கார்டினர். The great moments of heroism and sacrifice are rare. It is the little habits of commonplace intercourse that makes up the great sum of life and sweeten or make bitter the journey. மிகப்பெரிய வீர செயல் மற்றும் தியாகம் போன்ற பெரிய காரியம் நமக்கு அரிதான ஒன்று. ஆனா சாதாரணமான சமூக உறவுகளில் நாம் கையாளும் சிறிய பழக்க வழக்கங்கள் நமது வாழ்வின் மொத்த காலங்களின் பயணத்தை இனிதாகவோ அல்லது கசப்பாகவோ மாற்றுகிறது என்ற முத்தான பொன்மொழிகளில் சமூகத்தில் சிறப்பான மாற்றத்தை விரும்பி தனது கட்டுரையை முடித்துள்ளார் A.G. கார்டினர். மக்கள் சமூக உணர்வுடன் பிறரின் உணர்வுகளை மதித்து சுயநலமின்றி வாழ்வை இனிதாக வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தை தனது கட்டுரையில் பிரதிபலித்திருக்கிறார் A.G. கார்டினர். I really hope that you understand the real meaning of A.G. Gardiner'S on the rule of the road. Have a sweetened life. Thank you.